இப்போலாம் என்னுடைய வீக் டேஸ் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 4:30 to 5க்குள்ளே எழுந்திரிச்சிருப்பேன். ஒரு பேட்ச் ப்ரௌனி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த Thursday ஆர்டர்ஸ் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கவே நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் வந்து குக்கிங்க்கு தேவையானது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டு, அப்படியே கையோட பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டேன். அப்போ தான் டிஃபன் பாக்ஸ் தனியாக, சமைக்கிற பாத்திரம்லாம் தனியாக பிரித்து வைக்க முடியும். கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், இல்லை கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எப்பயுமே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பால் காய்ச்சி பொங்கிடணும். அப்போ தான் எனக்கு அந்த டே வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு காலையில் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணணும், லஞ்சுக்கு இது பண்ணணும்னு. பட் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமில் என்ன பண்ண முடியுமோ அப்படியே டக்குன்னு பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிறது. காராமணி போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து புளிக்குழம்பு ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக இதுக்கு ஈஸியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடுவேன். கடைசியில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து பஜ்ஜி மிளகா இருந்துச்சு. ஸோ உள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்துட்டு டக்குன்னு மிளகா பஜ்ஜி பண்ணிவிட்டேன். கரெக்டாக 8 o'clock லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டாச்சு.